சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவின் சட்டத்துறை சார்பில் இன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 குற்றவியல் சட்டங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழியை முழுவதும் அகற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி, ஒரு முக்கியமான காரணத்தை வலியுறுத்தி திமுக சார்பில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்ற வளாகங்கள்ல இந்த போராட்டமானது இன்று நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ தலைமையில் தற்பொழுது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மத்திய அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசு இதனை உடனடியாக 3 குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தியதை திரும்பி பெற வேண்டும். மத்திய அரசின் திட்டங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழியில் வைத்திருக்கக்கூடிய தலைப்பை முழுவதும் அகற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்ட திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பி தொடர் போராட்டத்தை ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மேற்கொண்டு நாளைய தினம் திமுக சட்டத்துறை சார்பில் எக்மோர்ல இருக்கக்கூடிய ராஜரத்தினம் மைதானத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை உண்ணாவிரத போராட்டமும் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகங்கள்ல திமுக சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துல திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.